ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடனர்ந்த உண்மை கொண்டாடியுள்ளோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து இப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி எங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்துதற்கு விழுந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருடத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியின் ஒற்றுமையை விழித்தருவீராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நீரை தரும் அமைதியை மயவுடன் கைது கொள்வோம். மாசிலா அடுத்து மெல்வின், அடுத்து கெவின் மேத்யூ, கொஞ்சம் மாறி கெவின் மேத்யூ, அடுத்து பிரிசில்லா. போய்
தந்தை மகன் தூயாவின் பெயராலே. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, திருவரு சாதனைகளை பற்றி நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். நம் மத்தியிலே பிற சமயத்தில் இந்து மதத்திலிருந்து கிறிஸ்தவ மதத்து மாறி அவருடைய பிள்ளைகள் இருவருக்கு திருமலுக்கு கொடுக்க இருக்கின்றார்கள். சிஎஸ்ஐ சர்ச்சிலிருந்து பெற்றோர்கள் மாறி அவருடைய பிள்ளைகள் பெரியவர்களாக வந்திருக்கின்றார்கள். ஆகவே நமக்கு திருமுழுக்கு அருள்சாதனம் என்ன சொல்கின்றது என்பதை பற்றி கவனமாக கேளுங்கள். திருமுழுக்கு திருவாழ்வுக்கும் இறை அரசுக்கும் நுழைவாயில். ஆர்சி சர்ச்சுக்குள்ள நுழைவதற்கு திருமுழுக்கு திருவாழ்வுக்கு இதான் நுழைவாயில். இறையருள் வரும் வாய்க்கால்களுக்கு எல்லாம் தொடக்கமும் முதலுமானதுதான் இது. மனிதராய் பிறந்தவனை இறைவனின் பிள்ளையாக அது பிறக்க செய்கிறது. திருமுழுக்கு மற்ற திருவரு சாதனங்களை பெற உரிமை அளிக்கிறது. இதிலிருந்து தான் தொடர்ந்து திருமணம் அருட்சாதனெல்லாம் பெறுவதற்கு இதுதான் முதல். திருமுழுக்கு பெறும் ஒருவர் திருச்சபையில் உறுப்பினர் ஆகிறார். இயேசுவோடு இணைக்கப்பட்டு அவரின் அரச குருத்துவத்தில் பங்கு பெறுகின்றார். பிறவி பாவமும் அவர் செய்த பாவமும் கழுவப்பட்டு இறையருள் அவருக்கு வழங்கப்படுகின்றது. இறைவனின் பிள்ளையாக புது பிறப்பு புது வாழ்வு திருவாழ்வு பெறுகின்றார். புது பிறப்பு புதிய வாழ்வு திருவாழ்வு பெறுகின்றார். திருமுழுக்கினால் கிறிஸ்தவ வாழ்வுக்குரிய உரிமைகள் அனைத்தும் அதை பெறுபவர்களுக்கு கிடைக்கின்றன. கிறிஸ்தவ வாழ்வோ நற்செய்தியில் கூறப்பட்டுள்ளத உன்னத வாழ்வு. நற்செய்தியை நன்கு உணர்ந்து கிறிஸ்துவை போல் இறையரசில் ஆர்வம் கொண்டு ஜெபத்தையும் உழைப்பையும் தனதாக்கி கொண்டு தன்னையே இறைவனுக்கு பலியாக்குதல் வேண்டும். திருமுழுக்கு பெறுபவர் திருப்பலி ஒப்புக் கொடுக்க தனி உரிமை பெறுகின்றார். திருமுழுக்கு பெறுபவர் இறையன்பிலும் பிறர் அன்பிலும் ஆழ்ந்த நம்பிக்கையிலும் வளர வேண்டும். இதற்கு எல்லா கிறிஸ்தவர்களும் முக்கியமாய் பெற்றோரும் ஞானத்தாய் தந்தையரும் திருமுழுக்கு சடங்கின் போது பங்கு கொண்டு பொறுப்பேற்று உறுதுணையாய் இருத்தல் வேண்டும். ஆகவே ஞான பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த குழந்தைகள் இறைவனுக்குரிய பிள்ளைகளாக அந்தந்த பருவத்திலே அருட்சாதனங்களை பெறுவதற்கும் அவருடைய ஞான வாழ்க்கையிலே அவர்கள் எவ்வாறு வளர்கின்றார்கள் என்பதை தொடர்ந்து கண்காணிப்பதற்கும் அதற்கு பெற்றோர்களோடு உடனிருந்து அவர்களை வளர்த்தெடுப்பதும் உங்களுடைய பொறுப்பு. ஏதோ இன்றைக்கு வந்துவிட்டு அதோடு முடிந்து விட்டது என்று நீங்கள் விளங்கிவிடக்கூடாது. ஏதோ அவர்கள் செய்ய வேண்டிய முறை அதுதான் முக்கியம் என்றும் கருதிவிடக்கூடாது. நமக்கு ஞான பெற்றோர்கள் அக்குழந்தைகள் ஞானத்திலே வளர்வதற்கு உற்ற துணையாக இருப்பதற்கு நாம் ஞான பெற்றோர்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றோம். அவருடைய ஆசீர்வாதமும் பிள்ளைகளுக்கு தொடர்ந்து கிடைக்க வேண்டும். இப்போது நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு என்ன பெயரிட விரும்புகிறீர்கள்? உங்கள் குழந்தைகளுக்கு என்ன பெயரிட விரும்புகிறீர்கள்? அடுத்து சொல்லுங்க. அடுத்து உங்கள் குழந்தைகளுக்கு என்ன பெயரிட விரும்புகிறீர்கள்? சிவானி, கிறிஸ்டி. அடுத்து உங்கள் குழந்தைக்கு என்ன பெயரிட விரும்புகிறீர்கள்? மெல்வின். அடுத்து கெவின் மேத்யூ. உங்கள் குழந்தைக்கு என்ன பெயரிட விரும்புகிறீர்கள்? பிரிசில்லா. உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் இறைவனின் திருச்சபையிடம் கேட்பது என்ன? திருமுழுக்கு அல்லது ஞானஸ்தானம் சொல்லுவோம். பேப்டிசம் தான் ஆங்கிலத்தில் சொல்லுவோம். உங்கள் குழந்தைகளுக்கு திருமுழுக்கு கேட்கிறீர்கள். உங்கள் குழந்தைகள் கடவுளின் கட்டளையை கடைபிடித்து கிறிஸ்து நமக்கு கற்பித்தது போல் இறைவனுக்கும் தங்கள் அயலாருக்கும் அன்பு செய்து வாழ அவர்களை நம்பிக்கையில் வளர்க்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. இதை உணர்ந்திருக்கிறீர்களா? ஞானத்தாய் தந்தையரே, இக்குழந்தையின் பெற்றோர் தங்கள் கடமையை நிறைவேற்ற நீங்கள் உதவி புரிவீர்களா? நிறைய பேருக்கு இங்கே சத்தத்தை காணாம். அதனால் ஞான பெற்றோருடைய முக்கியத்துவத்தை கருதி கொள்ளுங்கள். குழந்தைகளே, கிறிஸ்துவ சமூகம் உங்களை பெருமகிழ்வுடன் வரவேற்கின்றது. இந்த சமூகத்தின் பெயரால் நான் உங்கள் மீது செல்வை அடையாளம் வருகிறேன். பின்னர் உங்கள் பெற்றோரும் ஞானத்தாய் தந்தையரும் மீட்பராம் கிறிஸ்துவின் அடையாளத்தை உங்கள் மீது வரைவார்கள்.
பெற்றோரும் யார் பெற்றோர் மட்டும் சொல்லுவோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, திருமணத்து பெற இருக்கும் இக்குழந்தைகளுக்காகவும் இவருடைய பெற்றோர் ஞானத்தாய் தந்தைகளுக்காகவும் திருமணத்து பெற்றுள்ள அனைவருக்காகவும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை இறங்குவோமாக. உம்முடைய பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு என்னும் ஒளி வீசும் தெய்வீக மறைவுகளால் திருமணத்தின் வழியாக இக்குழந்தைகள் மறுபிறப்படைந்து திருச்சபையில் சேர வேண்டும் என்று ஆண்டவரே நீ மன்றாடுகின்றோம். உங்கள் பதிலை ஆண்டவரே உங்கள் மன்றாட்டை கேட்டலும். சொல்லுங்க, ஆண்டவரே திருமணக்கு உறுதிமுத்தல் வழியாக இவர்கள் விசுவாசமுள்ள சீரர்களாகவும் உமது நற்செய்தியின் சாட்சிகளாகவும் விளங்க செய்த வேண்டும் என்று ஆண்டவரே நீ மன்றாடுகின்றோம். தூய ஆவியாரின் வழியாக இவர்களை விண்ணரசின் பேரின்பதற்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என்று ஆண்டவரே மன்றாடுகின்றோம். பெற்றோரும் ஞான பெற்றோரும் இக்குழந்தைகளுக்கு விசுவாசத்தை சிறந்த மாதிரியாய் விளங்க வேண்டும் என்று ஆண்டவரே மன்றாடுகின்றோம். இவர்களுடைய குடும்பங்களை ஒரு அன்பில் என்றும் காத்தள்ள வேண்டும் என்று ஆண்டவரே மன்றாடுகின்றோம். எங்கள் அனைவரிடமும் திருமணிக்கு நன்மை எழுப்பிக்க வேண்டும் என்று ஆண்டவரே மன்றாடுகின்றோம். புனிதர்களை நோக்கி குழந்தைகளுக்காக மன்றாடுவோம். புனிதர்கள் விண்ணரசிலே ஆண்டவராம் இறைவனோடு அவர்கள் வீட்டிருக்கின்றார்கள். அந்த விதத்திலே நாம் அவர்களுடைய பரிந்துரை கருத்துக்காக கொண்டாடுவோம். நம்முடைய குழந்தைகளுக்கு வேண்டிய இறைஞானத்தையும் உடல் உள்ள ஆரோக்கியத்தையும் அவர்கள் நீண்ட ஆயுளை பெற்று அவர்கள் எல்லா விதத்திலும் இறையாற்றினை உணர்ந்து அவர்கள் வாழ்வு மலர்வதற்காக புனிதர்களை நோக்கி கொண்டாடுவோம். இறைவனின் அன்னையாம் புனித மரியே இதற்காக இறைவனின் அன்னையாம் புனித மரியே, சீசேப்பரே, திருமுழுக்கு யோவானே, புனித ராயப்பரே, புனித தோமியாரே, புனித சவேரியாரே, புனித சிஸ்தியாரே, புனித சந்தியாசரே, புனித அண்ணாந்தரே, எங்கள் பங்கின் பாதுகான் தையாசியாரே, இறைவனின் எல்லா புனிதர்களே குழந்தைகளே உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். செய்து வரும் ஜெபம். என்றும் வாழும் எல்லாவல்ல இறைவா, தீமையின் ஆவியான சாத்தானின் ஆதிக்கத்தை எங்களிடமிருந்து அகற்றவும், இருளிலிருந்து மனிதனை விடுவித்து மது ஒளியின் வியத்தக அரசில் கொண்டு வந்து சேர்க்கவும் உன் செப்புகளை உலகிற்கு அனுப்பினேன். இக்குழந்தைகளை ஜென்ம பாவத்திலிருந்து மீட்டு மது மாட்சியின் ஆலயமாக்கி இவர்களின் தூய ஆவியார் குடிகொள்ள செய்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உங்கள் மீது இயேசு கிறிஸ்துவின் அடையாளம் அறிந்து மீட்டு என்னை கூறுகின்றோம். நம் ஆண்டவராய் அதே கிறிஸ்துவின் ஆற்றல் உங்களை திடப்படுத்துவதாக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் அவரே. ஆமென். பொது குழந்தைகளை மாற்ற தன்மை பெரிய குழந்தைகள்
குழந்தைகளை திருமணக்கு நமது திருவருசாதபடியாக நீங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்குழந்தைகள் அன்புள்ள எங்களிடமிருந்து நீதினாலும் ஆவியாராலும் திருவாழ்வு பெற போகிறார்கள். இவர்களில் இந்த எரிவாழ்வு பாவ நோயிலிருந்து பாதுகாக்கப்பட்டு நாளுக்கு நாள் வளர்க்குமாறு இவர்களை நீங்கள் நம்பிக்கையில் வளர்க்க முயல வேண்டும். ஆகவே நம்பிக்கையினால் தூண்டப்பெற்று இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் உங்கள் திருமணத்தை கொண்டு பாவத்தை விட்டுவிடுங்கள். இயேசு கிறிஸ்துவின் உள்ள நம்பிக்கையை அறிக்கையிடுங்கள். அதுவே திருச்சபை நம்பிக்கை. அதிலே தான் குழந்தைகள் வருகின்றனர். சாத்தானை விட்டுவிடுங்கள். இறை மக்களுக்குரிய சுதந்திரத்துடன் வாழ நீங்கள் பாவத்தை விட்டு விடுகிறீர்களா? பாவம் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தாமல் இருக்க நீங்கள் பாவத்தின் மாய கவர்ச்சிகளை விட்டு விடுகிறீர்களா? பாவத்திற்கு காரணமானவனும் தலைவனுமாய சாத்தானை விட்டு விடுகிறீர்களா? நம்பிக்கையை விண்ணையும் மண்ணையும் படைத்த எல்லாவற்ற தந்தையாய இறைவனை நம்புகிறீர்களா? அவருடைய ஒரே மகனும் கன்னிமரிடமிருந்து பிறந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு இறந்தோரினின்று உயிர் தெழுந்து தந்தையின் வலப்பக்கம் வீட்டுமான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறீர்களா? தூய ஆவியாரையும் தூய கத்தோலிக்க திருச்சபையும் புனிதர்களின் சமூக உறவையும் பாவ மன்னிப்பையும் உடலின் உயிர்ப்பையும் முடிவில்லா வாழ்வையும் நம்புகிறீர்களா? இதுவே நமது நம்பிக்கை. இதுவே திருச்சபை நம்பிக்கை. இதை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அறிக்கையிடுவதில் கற்றுகிறோம். ஆமென். ஆகவே உங்களோடு சேர்ந்து இப்போது நாம் எல்லோரும் அறிக்கையிட்ட திருச்சபை நம்பிக்கையில் குழந்தைகள் திருமணக்கு பெறுவதை நீங்கள் விரும்புகிறீர்களா? வாழ்வு பெறுவீர்களாக.
சென்றாலும் முன்மாதிரியாக நீங்கள் உதவி பெற்று இதை மாற்றப்படாமல் முடியுங்களா வாழ்வு கொண்டு போய் சேர்க்கிறீர்களா? நீங்கள் புதுப்படைப்பாக மாறி கிறிஸ்துவை அணிந்திருக்கிறீர்கள். இந்த வெள்ளி ஆடை உங்களது மேன்மையின் அடையாளமாய் இருப்பதாக உங்கள் உறவினரை சொன்னாலும் முன்மாதிரியாலும் நீங்கள் உதவி பெற்று இதை மாற்றப்படாமல் முடிவில்லா வாழ்வு கொண்டு போய் சேர்த்தீர்களாக. நீங்கள் புதுப்படைப்பாக மாறி கிறிஸ்துவை அணிந்திருக்கிறீர்கள். இந்த வெள்ளி ஆடை உங்களது மேன்மையின் அடையாளமாய் இருப்பதாக உங்கள் உறவினரை சொன்னாலும் முன்மாதிரியாலும் நீங்கள் உதவி பெற்று இதை மாற்றப்படாமல் முடிவில்லா வாழ்வு கொண்டு போய் சேர்த்தீர்களாக. புதுப்படைப்பாக மாறி ஈஸ்வரை அறிந்திருக்கிறீர்கள். இந்த வெந்நீர் ஆடை உங்களது வேண்டியின் அடையாளமாக இருப்பதாக உங்கள் உறவினரை சொல்லாலும் முன்மாதிரியாலும் நீங்கள் உதவி பெற்று இதை மாற்றப்படாமல் முடிவில்லா வாழ்வு கொண்டு போய் சேர்த்தீர்களாக. நீங்கள் புதுப்படைப்பாக மாறி ஈஸ்வரை அறிந்திருக்கிறீர்கள். இந்த வெந்நீர் ஆடை உங்களது மேன்மையின் அடையாளமாக இருப்பதாக உங்கள் உறவினரை சொன்னாலும் முன்மாதிரியால் நீங்கள் உதவி பெற்று இதை மாற்றப்படாமல் முடிவில்லா வாழ்வு கொண்டு போய் சேர்ப்பீர்களாக. கிறிஸ்துவினால் வெளிப்பெற்று இக்குழந்தைகள் ஒளிய மக்களாய் என்றும் வாழ்வார்களாக. நம்பிக்கை இவர்கள் நினைத்திருந்து ஆண்டவர் வரும்போது புனிதர் அனைவரோடும் வாழ்வீட்டில் அவரை எதிர்கொண்டு செல்ல தகுதி பெறுவார்களாக. மாதாவுக்கு அப்படியே மற்றவங்க வாங்கி கேட்போம். பூமியை பேசும் ஆண்டவர் இயேசு செய்ததினால் இவ்விரவில் அவரது வார்த்தையை சந்தையாய் இறைவனை புகழும் மகிமையை விளங்க நாளால் கேட்போம். அந்த நம்பிக்கையை நாவால் அறிக்கிடும் அவரே அருள் செய்திருவாராக. கேட்போம். பூமியை பேசும் ஆண்டவர் இயேசு செய்ததினால் இவ்விரவில் அவரது வார்த்தையை சந்தையாய் இறைவனை புகழும் மகிமையை விளங்க நாளால் கேட்போம். அந்த நம்பிக்கையை நாவால் அறிக்கிடும் அவரே அருள் செய்திருவாராக. உண்மையை பேசும் ஆண்டவர் இயேசு செய்ததினால் இவ்விரைவில் அவரது வார்த்தையை தந்தையாய் இறைவனை புகழும் மகிமையை விளங்க காதால் கேட்போம். அந்த நம்பிக்கையை நாவால் அறிக்கையிடும் அவரை அருள் செய்திருவாராக. கேட்போம். உண்மையை பேசும் ஆண்டவர் இயேசு செய்ததினால் இவ்விரைவில் அவரது வார்த்தையை தந்தையாய் இறைவனை புகழும் மகிமையை விளங்க காதால் கேட்போம். அந்த நம்பிக்கையை நாவால் அறிக்கையிடும் அவரை அருள் செய்திருவாராக. பேசும் ஆண்டவர் இயேசு செய்ததினால் இவ்விரைவில் அவரது வார்த்தையை தந்தையாய் இறைவனை புகழும் மகிமையை விளங்க காதால் கேட்போம். அந்த நம்பிக்கையை நாவால் அறிக்கையிடும் அவரை அருள் செய்திருவாராக. அழைக்கப்படும் இறைவனின் மக்களாகவே இருக்கும் இக்குழந்தைகள் உறுதி பூத்தலால் தூய ஆவியாரின் நிறைவை பெறுவார்கள். ஆண்டவரின் சீரத்தை அறிந்து அவரது திருப்பணி விருந்தில் பங்கு கொள்வார்கள். திருச்சபையில் இறைவனை தந்தை என அழைப்பார்கள். நாம் அனைவரும் பெற்றுக்கொண்ட சுயார பிள்ளைகளுக்குரிய உணர்வுடன் ஆண்டவர் கற்பித்தது போல இக்குழந்தைகளின் பெயரால் இப்போது ஒன்றாய் சேர்ந்து ஜெபிப்போம். பரலோகத்திலிருக்கிற எங்கள் பிதாவே, எங்கள் நாமம் உயர்ந்ததாக. குழந்தைகளின் தாய்மார்களுக்காக சிறப்பாக கொண்டாடுவோம். அனைவரும் சேர்ந்து ஒவ்வொரு தாய்மார்களுக்காக கொண்டாடுவோம். எல்லாம் இந்த இறைவனாய் ஆண்டவர் கண்ணிலிருந்து பிறந்த தமது வழியாக குழந்தைகள் மீது ஒளிரும் நித்திய வாழ்வின் நம்பிக்கையால் கிறிஸ்துவ தாய்மார்களை மகிழ்கின்றார். அவரே
குழந்தைகளின் தாய்மார்களை ஆசீர்வதிப்பாராக. தாங்கள் பெற்றெடுத்த மக்களுக்காக இப்பொழுது நன்றி செலுத்தும் இத்தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளுடன் நம் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவில் எக்காலமும் நன்றி செலுத்துவார்களாக. ஆமென். குழந்தையின் தந்தையர்களுக்காக சிறப்பாக கொண்டாடுவோம். மன்னக வாழ்வையும் விண்ணக வாழ்வையும் வழங்கும் எல்லாவல்ல இறைவனாய் ஆண்டவர் இக்குழந்தைகளின் தந்தையரை ஆசீர்வதிப்பாராக. இதனால் இவர்கள் தத்தம் மனைவியருடன் நம் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவில் தம் மக்கள் முன் சொன்னாலும் முன்மாதிரியாலும் நம்பிக்கையின் முதல் சாட்சியாய் விளங்குவார்களாக. ஞான பெற்றோர்களுக்காக சிறப்பாக கொண்டாடுவோம். நாம் முடிவில்லா வாழ்வெற நீரினாலும் தூய ஆவியாராலும் நமக்கு மறுபிறப்பளித்த எல்லா வல்ல இறைவனாய் ஆண்டவர் தம் மக்களாகிய இந்த ஞான பெற்றோருக்கு நிறை ஆசையில் அளிப்பாராக. இதனால் இறை மக்களிடையே இவர்கள் என்றும் எங்கும் சீராற்றல் மிக்க உறுப்பினராய் திகழ்வார்களாக. இங்கிருக்கும் ஒவ்வொருவருக்கும் இறைவன் நம் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவில் தமது சமாதானத்தை வழங்குவாராக. ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அங்கே ரெக்கார்டில் எழுதியிருக்கான்னு செக் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு வசதிக்காக நான் எழுதி வச்சுட்டேன்.